வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்டின். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மருத்துவ இயக்குனர் செவ்வேல், சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் ரகுநாத், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா அவர்கள் பேரணியை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தர் செவிலியர் கல்லூரி, லாக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குனர் உதயசங்கர் மற்றும் மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநலத்துறை மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன், மனநல மருத்துவர் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர், மாணவ செல்வங்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ்மாறன், புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து முதலாம் ஆண்டை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனையும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தேவகி எக்ஸ்போர்ட் லிமிடெடின் உரிமையாளர் ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்டின். கோவை என்பது வளர்ச்சிக்கான நகரம் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆம், கோவை என்பது எப்போதுமே தொழில் முனைவோருக்கு ஆதரவு தரும் நகரம். நீங்கள் கோவையில் பிறந்தவரா? ஆம், நான் கோவையில் பிறந்தவன். நான் SPOA பள்ளியில் மற்றும் குட்
ஷாப்பர் பள்ளியிலும் தான் பயின்றேன். கோவையில் புதுமையான தொழில்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் சூழல் இருக்கிறது. இந்தியாவுடைய எடிசன், ஜிடி நாயுடு சார் போன்றவர்கள் எங்களது முன்னோடிகள். நிறைய பொருட்களை அவர் மக்களுக்கு தந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கோவையின் தட்பவெப்பநிலை, நீர், கல்வி, மக்கள், கல்வி அறிவு பெற்ற மாணவர்கள் என அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல் தமிழகமெங்கும் இருக்கிறது. மகாராஷ்டிரா, குஜராத்திற்கு செல்லும் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கும் இது போன்ற காரணங்களால் தான் வருகின்றனர். ஆட்டோமொபைல் துறை, உற்பத்தி துறை, கருவிகள் உருவாக்கம் என அனைத்து துறைகளும் கோவையில் சிறந்து விளங்குகின்றது. அதே சூழலால் தான் தமிழ்நாட்டிலும் நிலவுவதால் பலர் இங்கு வந்து முதலீடு செய்கின்றனர். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் எதில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கிறீர்கள்? நான் செயற்கைக்கோள் நகரங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றேன். அதாவது எதிர்காலம் என்பது ஒரு நகரில் நல்ல வீடுகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், பள்ளிகள் என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் இடத்தில் முதலீடு செய்ய காத்திருக்கின்றேன். மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. எங்களுக்கு ரயில்வே மூலம் குறைந்த கட்டணத்தில் சேவை கிடைக்கிறது. குறிப்பாக ரயில்வேயின் சரக்கு சேவை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கின்றது. இதன் மூலம் எண்ணெய் மற்றும் பலவற்றை இறக்குமதி செய்ய முடிகிறது. நீங்கள் கட்டுமான போன்ற பல்வேறு துறைகளில் பிசினஸ் செய்கிறீர்கள். அரசுக்கு உங்களது கோரிக்கை என்ன? மத்திய மாநில அரசுகளிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அது தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் உரிமம் வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு காலத்தில் அதிகமான உணவகங்கள் கோவையில் திகட்ட இருந்தன. ஆனால் இன்று அப்படி இல்லை. அதனால் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுக்கும் போகுது அந்த துறையினையே முடக்கிவிடும். எனவே அது மக்களின் தேவைக்கு ஏற்ப இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் ரயில்வே பற்றி பேசியதால் நான் இதை கேட்கின்றேன். போக்குவரத்து எப்படி இந்தியாவில் இருக்கப் போகிறது என நினைக்கிறீர்கள்? போக்குவரத்து துறையில் ஏர் டாக்ஸிஸ் மிக சிறந்த வாய்ப்பாக உள்ளன. நான் அது தொடர்பான ஸ்டார்ட் ஆஃப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். ஏர் டாக்ஸியை அமெரிக்காவில் உருவாக்க தோராயமாக ரூபாய் 10 கோடி செலவாகலாம். நாம் அதை தமிழ்நாட்டில் ரூபாய் 2 கோடிக்குள் உருவாக்க முயன்று வருகின்றோம். இந்தியாவில் ஏர் டாக்ஸிஸ் உருவாக்கத்தில் புதுமையை புகுத்தி குறைந்த செலவில் உருவாக்க முயற்சிக்கின்றோம். இப்போதைய பொது போக்குவரத்திற்கு பார்த்தால் நம்மிடம் அடுத்திருப்பது மெட்ரோ ரயில் போன்ற அடுத்த கோவைக்கு வர இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும். கோவையின் வளர்ச்சிக்கு என்ன தேவை என நினைக்கிறீர்கள்? கோவையின் வளர்ச்சிக்கு நாம் ஏஐ தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது. ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். நம்மிடம் புதுமைக்கான ஆதரவு இருக்கின்றது. புதிய ஐடியாக்களுடன் வருபவர்களை பெருமளவில் ஆதரிக்க வேண்டும். கோவைக்கு நீங்கள் வேண்டுமென்று நினைக்கும் 2 திட்டங்கள் பற்றி கூறுங்கள். கோவைக்கு நிறைய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வர வேண்டும். இதனால் மக்களுக்கான போக்குவரத்து எளிதாகும். சமீப காலமாக கோவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஐடி பூங்காக்களும் கோவைக்கு தேவை. அதுவும் மிக முக்கியம். இவ்வாறான கேள்விகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெளிவான பதிலளித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தை வாடை வீதி, நேரு நகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் 2 நாட்கள் முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை 7 மணி முதல் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் மூலம் மேற்கண்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்கள் வழங்கினார். மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் திரு வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி திரு கணேசன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் திரு லட்சுமண சுவாமி அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதியில் இன்று கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு 300 மாணவ மாணவிகளுக்கு பென்ட்ரைவ் வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளரும் மூத்த நிர்வாகியுமான திரு கருணாகரன் மற்றும் திருமதி லதா கோபு, திரு பிரகாஷ், விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ரவி, தேவேந்திரகுமார், குணசேகரன், புதுவை அரசு சிவராமன், ராஜேஷ், செந்தில், ரமேஷ், வெண்ணிலா செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்டின். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.